மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இப்ப நடக்கிறது ரியல் ஆச்சியா ரீல்ஸ் ஆச்சியான்னு கூட மக்களுக்கு தெரியல. இன்னும் எத்தனை நாள் பத்திரிக்கை பார்த்து பயந்து ஓட போறீங்க சிஎம் சார்? மக்கள்லாம் பார்த்து நிக்கிறாங்க சிஎம் சார். இப்பயாச்சும் கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. சரி பேசுவோம். எங்க போனோனுங்களா என்ன பேச சொல்லிட்டு? என்னோட மேஜிக் காட்டுறீங்க? என்ன பேச ஓடிடுறானுங்க. பேசுன்றானுங்க. பேச வந்து ஒரேடியா ஓடிடுறானுங்க. ஸோ வித் யோர் பெர்மிஷன் என் ஆடியன்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கலாங்களா? ஐயோ, நீங்க தாராளமா பேசலாம். தேங்க்யூ சார். மைக் செட்டில் வீடியோ போடுங்க சொல்கிறீங்க நண்பா. ஆனால் போட்டால் எல்லாருமே ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. இனிமே எனக்காக மைக் செட்டில் போடுற எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க சாப்பிட்டு. ஆக இன்று பிறந்தநாள் விழா காணும் கல்யாணம் தலைவர. ஆக இன்று திருமணமாக இருக்கும் இந்த தம்பதியினர்களுக்கு இந்த டாடியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது தேராது. என்னது இது? அதான் எனக்கு தெரியல. இது விளங்காது. விளங்காதா? மிக சீக்கிரமாகவே இது கவிழ்ந்து விடும். நான் தம்பதியினர் கூறவில்லை, இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியை தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆட்சி சொல்றாங்க. டாடியை காணவில்லை என்று சட்டசபையில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். டாடி எங்கே? அங்கே இருப்பேன். டாடியை காண வேண்டும் என்றால் லண்டனில் போய் தேடுங்கள். என்ன தலைவரை பண்றீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஐயோ வளர்க்கனே. டாடியை பார்க்கணும் அப்படின்னா நீங்க லண்டன்ல தான் போய் பார்க்கணும். ஆனா பார்த்தாலும் டாடி அங்க இருக்க மாட்டேன். டாடி எங்க இருப்பேன் தெரியுமா? மக்களோட மனசுல இருப்பேன். என்ன என்னமோ பேசிட்டு இருக்காரு? தெரியலையே. நாங்க கிடைச்ச மேடையெல்லாம் பயன்படுத்துறோம்ல இந்த டாடி. நாங்க ஆட்சியில் இல்லாத காலத்திலையும் கிடைச்ச மேடையை எப்படி சூதானமா பயன்படுத்தணுன்றத சொல்லி தருது தான் இந்த டாடி. எப்போங்க போவாங்க? ஒரு 2 நிமிஷத்துல போயிடுவாங்கம்மா. ஆக இன்னும் நிறைய விஷயம் அடுக்கடுக்கா டாடி பகிர்ந்துக்கணும். அதுக்கு முன்னாடி தம்பி என் இதே எங்க இருக்காங்க? சட்டசபை போகிற தலைவர். நான் இருக்க வேண்டிய இடம். ஆக மலைய 100 நாட்டாம மனசை காட்டி பாபே 4 ஆயா வாட வச்சு ஆட்சியை கவுத்துட்ட. அரசியல்வாதி எல்லாம் எது கூப்பிடுறீங்க? நான் எங்கம்மா கூப்பிட்டேன்? அவங்களாதாம்மா வந்தாங்க. ஆக கட 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 கடவன பட 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 படவன. எனக்கு கல்யாணம் எடுக்கத்தே 7 மலையான் புண்ணியம். அதுலயும் ஒளி வச்சிருவான் போலியே. பட 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 படவன ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இதோ இந்த தம்பிங்க தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம ஆட்சி தூங்கிட்டு இருக்கு. ஐயா, நம்ம ஆட்சி இல்ல, நம்ம ஆட்சி இல்ல, அவங்க ஆட்சி. அதுக்கு இவங்க தான் ஒரே சாட்சி. யோ பயா யோ. அம்மா போதுமா. அம்மா போதுமா. யோ டாடி முச்சு விட்டல. ஆக இந்த பொதுமக்களுக்கு யோ மணி ஆயிடுச்சே, மண்டபத்தை மூணு கிளம்புங்க. மண்டபமே முடிவிட்டார்களா? எல்லாரும் போயிட்டாங்கய்யா. போயிடலையா? போயிட்டாங்களா? ஆமா ஐயா. சரி, இந்த பெண்மணிக்காக எங்க ஆட்சியில உனக்கு சிறப்பு தொகை ஏதாவது வருதாமா? அதாவது
ஓட்டி பார்க்கலாமா பஸ் ஒரு தடவை? நோ அண்டர்டேக்கர் புள்ளனானா? அண்டர்டேக்கர் புள்ளையா? ஜானி சின்சியா சித்தப்பானா? ஜானி சின்சா? மைக்கேல் ஜாக்சன் என் மாமானா? இது எல்லாத்துக்கும் மேல திமுறா தௌலத்தா ஒன்னு சொல்றேன். என்னமோ சொல்ல சொன்னாங்களே. நோ எங்க அண்ணன் தம்பி நானா? அண்ணனோட தம்பியா? இதனோட திமுறா சொல்றதுக்கு இருக்கு. ஆனரபிள் சிஎம் சார், உங்களுக்கு வேணா உங்க பெஸ்ட் இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு அப்படி இல்ல. எங்களுக்கும் எங்க மக்களுக்கும் எங்க பெஸ்ட் வேணும் சார். பெஸ்ட் வேணுமா? வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வர்சஸ் சைனா கிரிக்கெட் சீரியஸ். இந்தியா வர்சஸ் சைனா கிரிக்கெட் சீரியஸா? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பிரைன் இஸ் தி சென்டர் ஆஃப் தி பாடி. டேய் நீ என்னடா சொல்ல வர? என் பாடி சைஸ் எக்ஸல் சார், வித் a full hand. கண்ணா எட போங்கடா. இது எங்க பெரியப்பா, பாட வேண்டாம் தப்பா, தப்பா? தடைகால போட்டா அத உடைக்கும் எங்க பெரியப்பா. பெரியப்பா பெரியப்பா எங்க பெரியப்பா, பெரியப்பா 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 எங்க பெரியப்பா. யார் எழுதி குத்தாலும் இப்படிலாம் பாடிட்டு இருக்கிறாளுங்க? ஊமையரசே ஊமையரசே, வாயை தர ஊமையரசே. என்ன குறைக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது? கண்ணு தெரியலையா? குறைக்கிற மாதிரி தான் கேட்குது. ஓ ஜூரியா? பிஸ்கெட்டு. ஐ பிஸ்கெட்டு. ஊமையரசே ஊமையரசே. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? ஐயோ. வணக்கம். மைக் செட் நியூஸ் விவாத மேடையில் இன்றைய ஆட்சி சூழல் எப்படி இருக்குன்றத 4 வெவ்வேறு கட்சி உறுப்பினர்களோட விவாதிக்க போறோம். முதலில் நீட் தமிழர் கட்சியிலிருந்து இவர் வந்திருக்காரு. தாதா முன்னேற்ற கழகத்திலிருந்து ரொம்ப நாள் கட்சி அவரே வந்திருக்காரு. புதிதாக ஆரம்பித்த கட்சி தலைவர் தம்பி மேல வந்திருக்காரு. இறுதியாக ஆளுங்கட்சியை சேர்ந்த மெஸ்ஸியான வந்திருக்காரு. இன்றைய ஆட்சி சூழல் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. மற்ற ஆட்சியை பத்திலாம் எங்களுக்கு தெரியாது ஐயா. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் அரசு வேலை, எல்லாருக்கும் அரசு வேலை. 10,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளம். செலவு பண்ணி காட்டுன்ற. ஓ அப்ப ஏன் அப்பான்ற, ஓ புள்ள ஏன் புள்ள. ஆனா நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்குங்கண்ணா. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இது ஒரு ஜனநாயக நாடுங்கண்ணா. இங்க யாரு வேணா நின்று ஜெயிக்கலாங்கண்ணா. நான் ஜெயிக்கலாம், நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. அவர் ஜெயிக்கலாம், அவர் கூட ஜெயிக்கலாங்கண்ணா. ஏது இவங்க ஸ்ட்ரெயிட்டா வருவாங்களாம், 2026 நிப்பாங்களாம், ஜெயிப்பாங்களாம், ஸ்ட்ரெயிட்டா சிஎம் சீட்ல போய் உட்காருவாங்களாம். 75 வருஷமா கட்சி நடத்தின நாங்க லாலி பாப்பா வாயில வச்சு நிப்பாங்களா? ஒரு கட்டமைப்பு வேணா. கட்டமைப்பா? யோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு பிரச்சனையே. ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வந்திருந்தா உங்க திட்டங்கள் எப்படி இருந்திருக்கும்? கல்வி இலவசம், கல்வி மருத்துவம் அதுவும் இலவசம். வா எல்லாரும் சிகிச்சை இலவசமா எடு. பாலு, மாட்டு பாலு குர்ரா, அந்த குர்ரா குர்ரா. நம்ம பாட்ட மூட்டை முப்பாட்ட மாதிரி நெஞ்சு நிமித்தி நட. உடம்பு வலிக்குதா? பா இலவசம். எண்ணெயை போட்டு நல்லா உருவி தள்ளு. ஆனா லாஜிக்னு ஒண்ணு இருக்குங்கண்ணா. நம்ம வாய் இருக்குன்னு எல்லாமே பேசக்கூடாதுங்கண்ணா. இவரு வருவாராம், தோப்பாராம், இஷ்டத்துக்கு அறிக்கை விடுவாராம், நாம கேட்கணுமா? யோ கேட்டது பதில் சொல்லியா? பதில் தெரியல. யோ திருப்பி சொல்றேன், அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு பிரச்சனையே. இவரு வருவாராம், 2026 நிப்பாராம், ஜெயிப்பா சிஎம் சீட்டுக்கு உட்காருவாராம். நாங்க எல்லாம் வரல. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அவருக்கான அவர் தரப்ப கேளுங்க ஒரு கட்டமைப்பு வேணும். சார். இவர் ஏதாவது பாயிண்ட் வச்சாரு கேளுங்க சார். ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க சார். இவரு வருவாராம், 2026 நிப்பாராம். இல்ல சார் நீங்களே பேசுங்க சார். 2026 நிப்பாங்களாம். இது என்ன விவாத மேடியா இல்ல பெத்துக்கிற மேடியா? நான் சொல்றேன் 2026 நிப்பாங்களாம். நமது தாயின் ஜனநாயக கடமை.
இந்த வேலையை வேணும், ஒரு மண்ணு வேணாம். ஆளை விடுங்கடா. தமிழ் உரிமையை மீண்டும் எடுப்பதே தமிழ். என் வண்டியை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. பொதுமக்களுக்கு யாரும் இடையூறு ஏற்படுத்தாதீங்க. நாம நல்ல பேர் மட்டும்தான் வாங்கணும். அண்ணன் போல் வாழ்க்கை, அண்ணன் போல் மட்டும்தான் வாழ்க்கை. இவரு வருவாராம், வண்டியை ஃபாலோ பண்ணவனா சொல்லுவாராம், நாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணுமா? நல்ல வேலை நான் ஆட்சிக்கு வரல. அண்ணன் மட்டும் ஆட்சிக்கு வந்திருக்கணும். என் தமிழ் மக்களே, என் தமிழ்